மோகன் ஒருத்தர் இருக்காரு. அவர் கனகம்பட்டியார் டிவோட்டி. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கனகம்பட்டி சித்தர்கிட்ட போக 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 அவர் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சதுக்கப்புறம் கனகம்பட்டியாரோட ஜீவசமாதி இருக்குல்ல, அதே மாதிரி கடலூர்ல ஒரு கோயில் உருவாக்கணும்னு சொல்லி உருவாக்கியிருக்காருங்க சார். எனக்கு சார் உருவாக்கிட்டாரு. அதே மாதிரி இருக்கு டிட்டோ. நான் அந்த போட்டோ போறேன் பாருங்க. நீங்க கொஞ்சம் ஒரு பசங்க கூட வேற மாதிரியே இருக்காரு. அப்போ அங்க ஒரு செருப்பு ஒன்று இருக்கு, விபூதி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நான் கேட்டேன், ஐயா இது யாரோட செருப்பு? ஐயாவோட செருப்புனாங்க. ஐயாவோட செருப்பு அவங்களுக்கு எப்படி வந்துச்சிங்க அப்படின்னு அவர் அந்த கதை சொன்னார் சார். இதான் தெய்வ சக்திங்க சார், கலியுகத்தில் உணரக்கூடிய சக்தி. அவர் சொல்றாரு, இந்த செருப்பு வந்து ஒரு இடத்துல இருக்குது, நாங்கள் பார்த்துட்டோம். ஐயாவோட செருப்பு அவர் போட்டிருக்காரு. இதுதான் ஒரு கடைசியாக போட்ட செருப்பு. இந்த செருப்பு ஒரு இடத்துல இருக்கு. அந்த அம்மா கிட்ட போய் கேட்குறோம், நாங்கள் வந்து கடலூரில் இந்த மாதிரி ஐயாவுக்கு ஒன்று பண்ணியிருக்கோம், டிட்டோ இதே மாதிரி ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரு சக்தி பீடம் ஒன்று கட்டியிருக்கோம், அங்கே ஐயாவோட பாதம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து வைப்போம். இது வந்து உணர முடியாதவங்களுக்கு இது வந்து என்னன்னா செருப்பு வச்சு கும்பிடலாம் ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கும் சார். இப்பயும் பள்ளி அறையில் முருகரோட பாதத்தை தான் கொண்டு போய்க்கிறாங்க. அந்த பாதத்துக்கு தான் சக்தி அதிகம். நீங்கள் பாதத்தை பார்த்து தான் முதல்ல இறைவனை கும்பிடணும். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, பாதம்ல தான் எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க வந்து தரமாட்டான்னு சொல்லியிருக்காங்க. இவர் ரொம்ப கெஞ்சி கேட்டிருக்காரு, சாரிங்க தரவே முடியாதுங்க, கொடுக்கணும் உத்தரவு தான் கொடுக்குறாங்க போங்கன்னு அமிச்சாங்களாம். அமிச்சிட்டு கொஞ்சம் தூரம் வந்து எனக்கு கருணாநிதினு ஒருத்தர் கூப்பிட்டார்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த செருப்பை வந்து அவங்க வீட்டிலே விட்டு வந்துருக்காரு. செருப்பு மறந்து விட்டு வந்துட்டு காருக்கு வந்தக்கப்போ, ஐயோ என் செருப்பு மறந்து விட்டானே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த செருப்பு போட போயிருக்காரு. இந்த செருப்பு போட போகிற கேப்பில் அந்த அம்மாவுக்கு உத்தரவு வந்துச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இவர் செருப்பு போட வரத்துக்கும் அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும் உத்தரவு வந்ததுக்கும் சிங்க் ஆகி, என்னங்க இப்போதாங்க உங்களை நினச்சா கூப்பிடணுன்ட்டு நீங்களே வந்துட்டீங்க, எதுக்காக வந்தீங்கன்னா என் செருப்பு விட்டு போயிட்டாங்க அதை எடுக்க வந்தாங்கன்னு இருக்காரு. இப்போதாங்க